அது சில பேர் கேட்டிருந்தீங்க, அது என்னது சார் எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சோலார் சூளுரைன்னு ஒன்று. ட்ரோன்ஸ் வந்து ஒரு ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது அது ஹியூமன்ஸில் பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க, அனிமல்ஸ் இவரெல்லாம் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அது ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டுன்னு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. அயன் டோமில் அங்கங்கே ட்ரோன்ஸ் நின்று அட்டாக் பண்ணுறதுன்றது மல்டி த்ரெட்டிங் மாதிரி அது பாசிபிளாக என்னன்றது ஒரு சும்மா ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டை தவிர அது சீரியஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போதோ இல்லையோ. இது யோலோ பேஸ்டு வார் க்ரைம் ஸ்டாப் பண்ணுறது, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் இப்போ இந்த சபரிமலை இந்த சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சில இடங்களில் காட்டுவாசிங்க இருப்பாங்க. அதில் வந்து எத்தனை பேர் குளிக்க வராங்க, எத்தனை பேர் இது பண்ண வராங்கன்னு மேலே இருந்து நோட் பண்ணுவாங்க. அதில் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், வயசானவங்க தான் சபரிமலை போவாங்க. அப்போ அந்த ஹியூமன் ஐக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அது கீழே யார் நடக்கிறா, அனிமல் நடக்குதான்ட்டு. இதுதான் ஈரான்லேயே நடந்தது. யாரோ ஒரு பெண் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க, ஒரு ப்ரெஸ்காரர் கையில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கேமராவை கன்னுன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இந்த சோலாவூத்தில் வந்து ஒரு டோமுக்குள்ளே இருக்கிற சிவிலியன்ஸை எப்படி காப்பாற்றுறது, ப்ளஸ் அது போக ஐடென்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதை பொறுத்து ஒரு யோலோவை க்ரியேட் பண்ணுறோம். இது அந்த ஜோசப் ரெட்மானே சொல்லியிருக்காரு, வாருக்காண்டி குண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதா மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹியூமன் ஷீல்டு. இப்போ விடுதலை புலிகள் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னா அவங்க மனிதர்களை வந்து கேடயமாக பயன்படுத்தி தான் தப்பிச்சாங்க. சேட்டலைட் இமேஜஸில் புலிகள் என்றைக்குமே கேடயத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அதுதான் சோழர் சூளுரை, ரைட்டா? இந்த சோழர் சூளுரைன்றது என்றைக்குமே பலகீனமான மிருகங்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களை அவங்க அழிக்க மாட்டாங்க, சரிங்களா? தாக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, மித்தபடி கொல்ல மாட்டாங்க, சரிங்களா? கொஞ்சம் இப்படி போங்க வைங்கிட்டு. ஸோ சோழர் சூளுரை வந்து இந்த சூளுரையை ஒரு சோழ வீரன் எடுத்துட்டானா அது ஒரு இதே இருக்குது, கடவுளே அவனை அந்த எதிரியை வந்து கடவுளே காப்பாற்ற முடியாது. இந்த சூளுரை வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்திருக்கு. அதனால் அவங்க என்றைக்குமே ஹியூமன் ஷீல்டிங்கை யூஸ் பண்ண மாட்டாங்க.